அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தகங்களின் வாசிப்பை பற்றி அறிஞர்களின் கருத்துக்கள். என்னை தேடி நீ வந்தால் உன்னை தேடி உலகம் வரும் என்கிறது நூலகம். மனிதர்களின் கண்டுபிடிப்புகளில் ஆக சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகங்களே என்றார் ஐன்ஸ்டீன் அவர்கள். 1,00,00,000 ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று காந்தியை பார்த்து கேட்டபொழுது, நான் ஒரு நூலகம் அமைப்பேன் என்றார் மகாத்மா காந்தி அவர்கள். ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது அங்கு ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்றார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். நான் படுக்கும் அறை கூட படிக்கும் அறைக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்று சொன்னவர் அம்பேத்கர் அவர்கள். தனது நடிப்பிற்காக வரும் பணத்தில் முதல் $100 புத்தகங்களுக்காக செலவு செய்தவர் சார்லி சாப்ளின் அவர்கள். பயணங்கள் முழுவதிலும் படிப்பதையே பழக்கமாக கொண்டிருந்தவர் நேரு அவர்கள். தான் தூக்கு மேடை ஏறும் வரையிலும் படித்து கொண்டிருந்தவர் பகத்சிங் அவர்கள். எவன் ஒருவன் நான் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை கொண்டு வருகிறானோ அவனே எனது நல்ல நண்பன் என்று சொன்னவர் ஆப்ரஹாம் லிங்கம் அவர்கள். எவன் ஒருவன் 1000 புத்தகங்களை வாசித்திருக்கிறானோ அவனை என்னிடம் காட்டுங்கள், அவனே எனது சிறந்த வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் ஜூலியஸ் சீசர் அவர்கள். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட மிகவும் வலிமையானது ஆயுதமானது எது என்று கேட்டபொழுது புத்தகங்களே என்று சொன்னார் லெனின் அவர்கள். ஒரு குழந்தைக்கு நாம் தரும் ஒரு மிகச்சிறந்த பரிசு புத்தகங்களே என்று சொன்னவர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாம் என்பது நம்முடைய முன்னோர்களின் கருத்து. அதுபோல நம் நல்ல நல்ல புத்தகங்களை வாசிப்போம். ஒருவனை மனிதனாகவும் ஒரு மனிதனை சிறந்த மனிதனாகவும் சிறந்த மனிதனை மாமனிதனாகவும் மாற்றுவது புத்தக வாசிப்பே என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.